இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சுதாகர் என் ஃபேமிலி ஃப்ரெண்டு. மித்ரா சுதாகரோட தங்கச்சி. அதனால எங்களுக்கு தெரியும். அப்போ ஆதிக்கு நீங்க மெமரி எரேஸ் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? ஐயோ பாரதி, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நீ பாட்டுக்கு அதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காத. எனக்கே மித்ரா கூட ஆதியை பார்த்தப்போ ஒரே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஆனா மித்ரா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே நடந்ததெல்லாம் புரிஞ்சுது. மித்ரா மேடம் என்ன சொன்னாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி பழசெல்லாம் மறந்துட்டு போன ஆதி மித்ராவை மீட் பண்ணிருக்காரு. காலேஜ்ல ஒன்னா படிச்சதால 2 பேரும் கேஷுவலா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அது அப்படியே லவ்வா டெவலப் ஆகி இப்ப கல்யாணம் பண்ற வரைக்கும் வந்துருச்சு. அதனாலதான் ஆதிக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தத நான் எங்கேயுமே வெளியே காட்டிக்கிறது இல்ல. அதுவும் இல்லாம இது ஆதியே விருப்பப்பட்டு பண்ண விஷயம். அதனால இத பெருசுப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்த வெளியே சொல்லிடாத பாரதி. என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க. நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணது தெரிஞ்சா அது எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்கும். முக்கியமா அது ஆதி உயிருக்கு ஆபத்துல வந்து முடிஞ்சிரும். நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர். ஏன் மூலமா இந்த உண்மை என்னைக்கும் வெளியே தெரியாது. ஏன்னா ஆதி ஏன் கூட இருக்கிறத விட அவர் உயிரோட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு என்னமோ தெரியல டாக்டர், உங்களை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்ததும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு படபடப்பு, போராட்டம், ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருந்துச்சு. அதான் உங்களை நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இப்ப நம்ம பேசிட்டோம்ல, இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக உங்களை நான் பார்க்க வரமாட்டேன். தேங்க்ஸ் பாரதி. இப்படியே நீ கடைசி வரைக்கும் இருந்தா ஆதியும் உயிரோட இருப்பாரு. சரிங்க டாக்டர், அப்போ நான் கிளம்புறேன். இங்க ரத்னங்கிறது ரத்னமா? அவரு எப்பவோ இறந்துட்டாரே தம்பி. நாங்க இந்த வீட்டை அவர்கிட்ட இருந்து வாங்கி 1 வருஷத்துக்கு மேல ஆகுதுப்பா. உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணு அவரோட மருமகளாச்சே. பேரு கூட பாரதின்னு நினைக்கிறேன். எங்க அவங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு சென்னையில போய் செட்டில் ஆயிட்டாளே, அங்கதானே இருக்கா. அந்த மரகதமா இருக்கிற வரைக்கும் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. போன வருஷம் அவங்களுக்கும் பக்கவாதம் வந்ததுல இருந்து அவங்களையும் சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களேப்பா. மரகதமானா யாரு? பாரதியோட மாமியார் தம்பி. அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? நான் அவங்கள பார்த்து 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுப்பா. சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட கான்டாக்டே இல்லப்பா. சரிங்க, வாங்க. ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. என்ன சார் இது? எங்க சுத்தினாலும் அங்கேயே வந்து நிக்கிறோம். இது அக்காவோட மாமனார் வீடுன்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப என்னடானா திரும்பவும் அக்கா கிட்டே கேட்டாதான் உண்மை தெரியும் வந்து நிக்குது. எதுக்கு பாரதி கிட்ட கேட்கணும்? கேட்காமலே கண்டுபிடிக்கலாம். புரியலையே சார். அவங்க சொன்னதை கவனிச்சாகணும். 1 வருஷமா பாரதி அவங்க மாமியார சென்னையில வச்சுதான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்படின்னா உங்களுக்கு தெரியாம 1 வருஷமா பாரதி அவங்க மாமியார எங்கேயோ வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கேஷுவலா இருக்கிற மாதிரி இருந்திருக்காங்கன்னா பக்கவாதம் வந்தவங்கள பக்கத்திலே இருந்து பார்த்துக்க யாரையாவது துணைக்கு வச்சிருக்கணும். பாரதி அடிக்கடி ஃபோன் பண்ணி அவங்கள பார்த்துக்க சொல்லி பேசியிருக்கணும். என் கெஸ் கரெக்டுன்னா
பாரதியோட கால் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே அது யாரு, அவங்க மாமியார் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர் சார். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பாரதியோட கால் ஹிஸ்டரியை வாங்குறேன். அதை வச்சு பாரதியோட மாமியாரை கண்டுபிடிக்கிறோம். அவங்கள வச்சு பாரதியோட ஹஸ்பண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். பாரதியோட கால் லிஸ்ட்டை வாங்கிட்டேன். சூப்பர் சார். இதுல அதிகமா ரெகுலரா பண்ண நம்பர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆ இந்த நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் கண்டிப்பா பாரதியோட மாமியார் நம்பரா இருக்கணும். சார், அந்த நம்பருக்கு வேணா கால் பண்ணி பாருங்க சார். ஆ மரகதம் வீடு இல்லப்பா, ராங் நம்பருங்க. அடுத்த நம்பர் ட்ரை பண்ணலாம். ஹலோ. ஹலோ சார், அங்க மரகதம் மேடம் இருக்காங்களா? அப்படிலாம் இங்க யாரும் இல்லையே தம்பி. மனோ, இந்த நம்பர்ல இருந்து தான் இன்கமிங் அதிகமா வந்திருக்கு, அவுட் கோயிங்கும் அதிகமா போயிருக்கு. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ம் ஹலோ. ஹலோ, மரகதம்மா இருக்காங்களா? இருக்காங்க சார். நீங்க? அது ஹலோ, கேக்குதா சார்? கேக்குது. சொல்லுங்க சார், நீங்க யாரு? சார் சார், உங்களை தான் கேக்குறேன். யார் நீங்க? மெடிக்கல்ல இருந்து பேசுறீங்க? ஆமா, மெடிக்கல்ல இருந்து தான் பேசுறோம். சொல்லுங்க சார். மேம், மரகதன்ற பேஷண்ட்டுக்கு மெடிசன் ப்ரொவைட் பண்ணணும், அது சம்பந்தமா தான் பேசணும். அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். மரகதம் மேடம் இங்க தான் இருக்காங்க. நான் அவங்க ஹோம் நர்ஸ் பேசுறேன். நேத்து மெடிசன் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு பாரதி மேடம் சொன்னாங்க. கரெக்டான நேரத்துல தான் கால் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க, கரெக்டான நேரத்தில் தான் நான் கால் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். அந்த மெடிசன்லாம் எப்ப கிடைக்கும்? அது இன்னைக்கே வந்துருமே. நீங்கள் லொக்கேஷன் அண்ட் மெடிசன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் சென்ட் பண்ணுறீங்களா? இதோ உடனே அனுப்புறேன் சார். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். செம்ம சார், நீங்க அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. மனோ, ஆ? மரகதாம்மா இருக்கிற லொக்கேஷன் வந்துருச்சு. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. இன்னைக்கு பாரதியோட ஹஸ்பண்ட் யாருன்னு கண்டுபிடிக்காம வரக்கூடாது. சார், இல்ல சார், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.